ஒரு சைனஸ் சுடகாலை பெற்ற எமது ஹெரன் நண்பர்களே, உங்களை மீண்டும் இங்கு சந்திக்க கேள்விப்படுவது மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களை காலை முன்பு வாசித்த பகுதியில் நீங்கள் என்னை அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். ஆனால் நான் உடனே சொல்ல வேண்டும், இது உண்மையில் ஒரு ஆரம்பமாக உள்ளது. ஏனில் பின்னர் அப்போஸ்தல் பவுல் கூறிய கருத்துக்களை பார்ப்போம். அதாவது நம்ம முதல்ல வாசித்த ஜெனசிஸ் 15 உள்ள இந்த வார்த்தைகள் பற்றியது. நான் அதுக்கு தலைப்பு வைத்துள்ளேன். நீங்கள் எங்களுடைய திரைக்காட்சி பின்னால் பார்க்கலாம். எல்லோரும் பாவிகளை நியாயமாக்குகிறான் என்பதுடன் நான் இது என் சொந்த துணிவு, ஆனால் அதுக்கு பின்னர் ஒரு வெட்டு வெண்ணிலவும் வைத்துள்ளேன். ஏனெனில் இது உண்மையில் பெரியது. நான் இதுக்கு உடனே ஒப்புக்கொள்கிறேன். இது ஒரு மாறுபட்ட கருத்தாக இருக்கலாம். ஒரு நீதி அமைந்த கடவுள் பாவிகளை எப்படி நியாயமாக்க முடியும்? இந்த சந்திப்பின் அறிவிப்பில் நான் இதற்கான பொருள் அளித்துள்ளேன். ஆம், நான் காலம் கடந்த காலங்களில் இதை மிகவும் கவனித்துள்ளேன். மேலும் இந்த சந்திப்பிற்கான என் தயாரிப்பில் இதற்கு மேலும் ஒரு முறையும் கேள்விக்கு கொண்டு வந்தேன். நேரம் கடந்து இந்த உண்மையை ஒடுக்க அல்லது நியாயப்படுத்த பல முயற்சிகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அது முடியவில்லை. இவை அனைத்தும் உண்மையில் மற்றும் இது உண்மையில் முடிவுகளை பற்றியது. இது அந்த இவகனை அதன் இதயம் அதன் ஆதாரத்திலிருந்து கைப்பற்ற முயற்சிகளாகும். நாங்கள் முதலில் ஜெனசிஸ் 15 செல்வோம். அப்பிறகு நான் அங்கு 50 வசனத்துக்கு இணைக்கும். நன்றாக இது இப்போது வாசிக்கப்பட்டது. ஆபிரகாம் நிலைமை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை கண்ணியமான வயதில் வந்திருக்கிறான். ஆனால் என்ன, அது ஒரு தொடர்புடைய கருத்தாகும். ஏனெனில் ஆம், அந்த மனிதர் 125 ஆகிவிட்டார். நீங்கள் எப்போது கண்ணியமான வயதாக சித்தாயத்தே? ஆனால் நல்லது, பைபிள் சொற்களில் அவர் உண்மையில் கண்ணியமான வயதில் வந்திருக்கிறான். மற்றும் நிலைமை என்பது அவர் இன்னும் குழந்தைகள் இல்லாதது. இது ஒரு அறிந்த கதை. எனவே நான் இதை பற்றி விரிவாக விளக்க வேண்டியதில்லை. மேலும் நாங்கள் விரைவில் செல்லும் ரோமர்கள் 6 அவர்கள் இருவரும் மற்றும் இதுக்கேற்ப மணியல்லாத நிற்கூடத்தை குறிப்பிடப்படுகிறார்கள். அது அவர்களுடைய குழந்தைகள் அடைய முடியாதவர்களாக உள்ளார்கள் என்பதை குறிக்கிறது. அதாவது அவர்கள் மேலும் வாழ்வை தொடர முடியவில்லை. சாரா தானாகவே இல்லை, ஏனெனில் அவர் வெறுமையில் இருந்தார். மேலும் அவர்கள் கூறுவது போல பெண்களின் விவசாயத்துக்கு திரும்பவில்லை. இது ஒரு மென்மையான மொழி உபயோகமாக இருக்கிறது. ஆனால் இதற்கென்ன பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மற்றும் நாம் சொல்வதற்கு விஷயங்கள் முதன்மைப்பட்ட போது அவர் காலம் கடந்ததாக இருந்தார். ஆனால் இது ஒருபோதும் இல்லை. அப்பொழுது ஆபிரகாமுக்கு வெறும் நேரத்தில் இருந்தார். அவர்களும் குழந்தைகள் இல்லாமல் இருந்தனர். குழந்தைகளை எதிர்பார்க்கிறார்கள். தற்போது ஆபிரகாம் உறுதியாக்குகிறார். அதாவது அந்த வாரிசு என் தியாகத்தின் செல்வத்திற்கு வரும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆபிரகாம் ஒரு வளமான மனிதர். அந்த செல்வம் டமாஸ்கஸின் எலிஜேசருக்கு போகும். அப்புறம் ஆபிரகாம் கடவுளால் திருத்தப்படுகிறார். உண்மையில் அவர் முன்னர் கூறப்பட்டவையாக இருந்தால் நீங்கள் பார்த்தால் கடவுள் அவரிடம் சொல்கிறார், ஒரு முறை வெளிக்கு செல்லுங்கள். நான் வாசிக்கிறேன். அவர் கடவுள் அவரை வெளியே கொண்டு சென்றார் மற்றும் சொன்னார். மற்றும் நீங்கள் முன்பு கூறியதைப் போல ஆபிரகாம் பெயர் ஷெபாவில் வாழ்ந்தார். நாங்கள் கூறும் வரையில் அது பாலைவனமாக இருக்கும், அல்லது அது அப்போது இப்படி இருந்தது, அதை தெரியாது. ஆனால் நல்லது, எந்த வழியிலும் நீங்கள் அந்த இரவில் மேலே பார்ப்பது போல நீங்கள் உண்மையில் என்ன பார்க்கிறீர்கள்? அங்கே நீங்கள் நட்சத்திரங்களின் இரவு காணொளி ஒன்றை காணலாம். அவன் கடவுள் அவருக்கு சொன்னதாவது, நீ பாஷையில் பார், வானத்தை நோக்கி நட்சத்திரங்களை எண்ணுங்கள், நீங்கள் அதை செய்ய முடியுமானால் பின்னர் உண்மையான வாக்குறுதி வரும். ஏனென்றால் இது ஒரு ஒப்பீட்டிற்கான ஆரம்பமாகும். அவர் கடவுள் அவருக்கு சொன்னார், இப்படி உன் விதை உன் வாரிசாக இருக்கும். மேலும் முன்பு ஏற்கனவே கூறப்பட்டது, வானத்தின் நட்சத்திரங்கள் போலவே, ஆனால்
கடலில் கடற்கரையோரம் உள்ள மணலின் அளவிலும் எண்ண முடியாதது போல. இப்படி உண்ட கொய்த புந்த அவன் நுக்கிட்டு போவாம அந்த வாரிசு ஆபிரகாமின் சொன்னதற்கு ஏற்ப எலிஜேசர் என்கிற அடியாளருக்கு போகாது. இல்லை, அந்த வாரிசு ஒரு உடல் மகனை பெறுகிறது. மேலும் அதுவே பல நாட்களின் முதல் முன்னோடியாகும். அப்பொழுதே நிச்சயமாக வாக்குறுதி குழந்தை என்று நினைக்க முடியாது. ஆனால் அப்போது இவருக்கு ஒரு பெயர் கிடைத்தது. கடவுளின் பெயர் அவனுக்கு ஆபிரகாம் அப்படின்ற பெயர் கிடைத்தது. ஆபிரகாம் போன்ற தனது பெயருக்குள் அப்படின்ற ஒரு எழுத்தை சேர்த்தாரு. இதில் பல தரப்புகள் உள்ளன. ஆனால் ரொம்ப முக்கியமானது, இதனால அவர் பல மக்கள் முழுவதும் ஒரு தந்தையாக அழைக்கப்படுகிறாரே, இதுக்கு ஒரு முடிவுறுதியாக சொல்லலாம். ஒரு குழந்தை இல்லாத மனிதனுக்கு சொல்லுவது சிரிக்க சொல்லும். நீ பல மக்களின் தந்தையாக இருக்கிறாய், ஆனால் அதனால் குடும்பத்தில் இப்படி ஒரு மனநிலையை உருவாக்குகிறார்கள். பல மக்களின் தந்தை, நீ உணவு உண்ண வரும் எனும் இடத்தில் சாரா அவனை அழைத்தால் இது ஏன் ஒரு காமெடியா போல் கேட்கும். ஆம், ஆனால் கடைசி நிமிடம் சிரிக்கின்றனர். அவர்கள் ரொம்ப சிரிக்கின்றனர். அதனால அப்புறம் பிறந்த குழந்தை இசாக் என்ற பெயர் பெற்றது. இது சிரிப்பு அப்படின்னு பொருள்படும். ஆம், இது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் கூறலாம், நீங்கள் கடவுளின் வாக்குறுதிகளை பெறுகிறீர்கள், அதனால் நீங்கள் நிச்சயமாக சிரிக்க உள்ளீர்கள். மேலும் கடவுள் மனிதனுக்கு உள்ள எல்லா தடைகளை விட்டு விடுகிறான். கடவுளுக்கு எந்த மற்றும் சிரிப்பு இல்லை. இப்படி உன் விதை இருக்கும். கவனிக்கவும், இது ஒரு உத்தி வழி அல்ல. ஆபிரகாமுக்கு தந்தை ஆக வேண்டும் என்கிற உத்தியை சொல்கிறார். இது மிகவும் தெளிவாக உள்ளது. அவர் முயற்சித்துள்ளார், நாம் சொல்றோம். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அது இன்னும் வெற்றி அளிக்கவில்லை. அதற்கான எதிர்பார்ப்பு, மனிதனின் பார்வையில் வாய்ப்பு 0.0 ஆக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கடவுள் சொல்கிறாரு, இப்படி உன்மாசிச வாரிசு நட்சத்திரங்களின் போல இருக்கும். மேலும் எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லை. இதை பெரிதும் குறிப்பிடுகிறேன். கடவுள் ஒரு வாக்குறுதியாக வாக்குறுதி செய்கிறார். மற்றும் அவர் கூறவில்லை, ஆபிரகாமுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள், புள்ளி புள்ளி புள்ளி, அப்பொழுது உங்கள் வாரிசு அல்லது உங்கள் விதை இப்படியாக இருக்கும். இல்லை, இப்படி இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனிக்கவில்லை. அது முற்றிலும் அத்தியாயத்திற்கு வெளியே உள்ளது. இது உண்மையில் ஒரு ஒப்புக்கொள்ளாமலான வாக்குறுதி, ஒரு அறிவிப்பு அல்லது வேறு கூறினால் ஒரு செய்தியாகும். பவுல் பிறகு காலாதாரத்தில் இதை போன்றதாக சொன்னார். ஆபிரகாமுக்கு சந்தேகம் இல்லை, அது மகிழ்ச்சியான செய்தி. இது என்னவென்று கூறப்படுகிறது, இது இப்படி உன் வாரிசு இருக்கும் என்கிற வாக்குறுதியில 4 வைத்துள்ளேன். ஆபிரகாமுக்கு எதுவும் கேட்கப்படவில்லை. அவர் கூறப்படும் ஒன்றின் கீழ் உள்ள ஒரு விசாரணை பெறுகிறார். இப்படி இருக்கும். இது அருமையானது. மேலும் இங்கு நாம் அவற்றை அணுகி பார்க்கும்போது, நீங்கள் எடுத்துக்காட்டாக ஆபிரகாமுக்கு கூறப்படும் போது நீ பல மக்களின் தந்தையாக இருக்கிறாய் என்பதை கூறும்போது, இது எங்கள் கல்வினிஸ்ட் கருத்தில் இருக்க முடியாது, நீங்கள் நீயாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேள்விப்பட்டால் நீங்கள் உங்கள் தோளில் அழுத்தத்தை உணர்கிறீர்கள். ஓ, இதுவா? அது சரியாகவே இல்லை. ஏனெனில் இது ஒரு சுமை. நீங்கள் அதன் கீழ் களைந்து போகிறீர்கள். நீங்கள் அடைய வேண்டியதை சொல்லுகிறார்கள், அதுவும் பூமியில் கையாள முடியாதவையாக இருக்கும். ஆபிரகாமின் கதைக்கு நீ பல மக்களின் தந்தையாக இருக்கிறாய் என்றால், இது வேதத்தில் படிக்கும்போது நீங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் கூறியவாறு நீங்கள் ஒரு தந்தையாக இருப்பீர்கள் என்றால் அது ஒரு முன்னறிவிப்பு. உன் விதை இப்படி இருக்கும். மேலும் ஆபிரகாமின் வாழ்க்கையில் அவன் யஹ்வேவுக்கு நம்பிக்கை வைத்தான் என அங்கே இருக்கிறது. இது எழுதப்பட்டிருப்பது யாருக்கும் தெளிவானது, நமக்கு புரியும் போல இதுவே சொல்வதையா? ஆனால் இந்த வார்த்தை ஹெபீரி இல்ல, ஹெபீரி நம்பிக்கை. நமது அமேன் என்ற வார்த்தை இதிலிருந்து வந்தது. அமேன் என்பது இப்படி இருக்கும் எனும் அர்த்தம். இது உண்மை, அது அமேன்.
ஹெப்பீரியிலே இந்த வார்த்தை மீண்டும் காணப்படுகின்றது. எனவே ஆபிரகாம் கடவுளை உறுதிப்படுத்தினார். அவர் அதை எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நமது மொழியில நம்பிக்கை என்பது ஒரு மதத்தை குறிக்கிறது. உன்னுடைய மதம் என்ன அப்படின்னு கேட்கலாம். நான் ஒரு முஸ்லிம். இதுவும் ஒரு நம்பிக்கையாகும். நம்பிக்கை என்பது அமேன் என்பதற்கான பதிலாக இருக்க வேண்டும். கிரேக்கத்தில நம்பிக்கை என்பது நம்பிக்கையோடு தொடர்பானது. இதனால் இதுவே இதழில் உள்ள அத்தியாயமாகிறது. இது உண்மை, இதுதான் ஆபிரகாம் செய்தது. நீங்கள் சொல்கிறீர்கள், எனவே நான் இதனை நம்புகிறேன். ஆபிரகாமுக்கு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, அவர் எதையும் செய்ய முடியாது. ஆபிரகாம் தனது முழு வீணடையினை பெற்றுவிட்டார். கடவுள் சொல்கிறார், ஆம், ஆனால் நீங்கள் உங்களின் எல்லைகளை எட்டியிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் எல்லை என் தரையில் உள்ளது, நான் அதில் நிற்கிறேன். அதாவது உங்கள் வசதியில் எண்ண முடியவில்லை எனில் எனக்கு அது சாத்தியமாகும். இது ஆபிரகாமின் வரலாற்றில் உள்ள ஒரு மேற்கோளாகும். இருத்தினம் எதற்காவது கடவுளுக்கு சாத்தியமா என்றால் நிச்சயமாக அவர் வாக்குறுதி அளிக்கின்றார். உண்மையில் சொல்லப்படுவது மரணம் மாட்டிக்கொள்வதற்கான வாழ்க்கை. உங்கள் உயிரிலிருந்து அதாவது ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் நான் உயிர் உருவாக்குவேன். இது மிக முக்கியமானது. மரணம் கைவிடப்பட்டு அனைத்து உயிர்களும் வாழ்வில் தந்தம் என்று உள்ளது. மரணம் கடைசி வார்த்தை இல்லை என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். ஆம், ஆனால் கடவுள் வாழ்க்கையை உருவாக்குகிறார். அது உண்மையான வாழ்க்கை. மேலும் இது மரணத்தை விட மிக மேலாக கொண்டு செல்கிறது. மரணம் வெற்றிகரமாகும். இதுதான் சந்தேகம். ஆபிரகாம் இதனை முதலில் நம்பினார். மேலும் நாம் அது மிகவும் மாமே என்ற கருத்தை சொல்லலாம். 4000 ஆண்டுகள் கழித்து நாங்கள் மிகவும் அதிகமாக அறிவோம். ஆம், வரலாறு இப்போது மாறிவிட்டது. மேலும் குறித்த அளவுக்கு அதை உண்மையிலேயே குறிப்பிடும்போது இது கிறிஸ்து என்பதை குறிக்கிறது. அந்த விதை வந்துவிட்டது. எனவே வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆகவே இது நமக்கு வெறும் வாக்குறுதி இல்லை, இது ஒரு அறிவிப்பு. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் ஆபிரகாம் கடவுளில் நம்பிக்கை வைத்தான். ஆம், அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் அவன் மற்றொரு வழியாக கடவுள் அதை அவருக்கு பாதுகாப்பாக கருதினார். இது மிக முக்கியமான வசனம். இது எவ்வளவு முறை புத்தகத்தில் மீண்டும் சொல்லப்படுவது தெரியுமா? குறிப்பாக எப்படி இது வேறுபாடாக இருக்கலாம்? அவர் தனது கடிதங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறார். 15 கடிதங்கள். பவுல் இதை பல முறை குறிப்பிட்டுள்ளார். இது அவரது கடிதங்களில் அடிப்படையானது. கடவுள் கணக்கிடுகிறான். இதுவே இந்த வெளிப்பாட்டின் அர்த்தம். கடவுள் நம்பிக்கையை ஒரு விதியைப் போலவே கருதுகிறான். இது மற்றொரு வாய்ப்பு, விலகல் அல்லது ஒரு கணக்கியல் பரிமாற்றம் அல்ல. நீ நீண்டமாகவில்லை, ஆனால் நான் உன்னை அதில் வெற்றி தருகிறேன். இல்லை, இதுதான் அல்ல. இது எதுக்கு பொருத்தமானது? கடவுள் எவரையாவது ஆபிரகாமினை போன்றவர்கள் நீதிமானாக கருதும் போது அவர் கூறுகிறார், அவர் உன்னை நீதிமானாக அறிவிக்கிறான். ஆனால் அவர் ஏதாவது செய்கிறார் என்றால் அது மெய்யல்ல. அவர் எதையும் செய்ய முடியாது என அவர் உறுதிப்படுத்தினார். அவர் கடவுளின் வாக்குறுதிகளை எந்த விதத்திலும் நிறைவேற்றுவதாகவும் ஒரு வகையிலும் நிறைவேற்றுவதாகவும் நம்புகிறார். இந்த நம்பிக்கை கடவுளால் அவருக்கு கணக்கிடப்பட்டது. இதுவே ஆபிரகாமனை நீதிமானாக்கியது. கடவுளுக்கு பின்புறமாக காணும் நீதிமான் யார்? அவர் தன்னால் முயற்சிக்கிறாரா? இது எவ்வளவு முறை சொல்லப்படுகின்றது? நான் நம்பிக்கை பற்றி சிந்தித்தேன். எங்கள் வார்த்தைகளை படிக்கும் போது இது பொதுவாக ஒரு மதத்தை அல்லது ஒரு மதத்தை தொடர்புடையது. இன்றைக்கு இது பல கூடியவர்களால் மீண்டும் கேட்கப்படும். அவர்களுடைய கூறுவர், உன்னுடைய முயற்சியை செய், அல்லது இது உங்களுடைய தோள்களில் ஒரு சுமையாக இருக்கும். இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும்போது கடவுள் என்ன செய்கிறாரு? மனிதனின் வேலை இல்லை, அயனாவின் வேலை மட்டும். நீங்கள் ஆபிரகாமின் மாதிரி மேலே பார்க்கிறீங்க.
ஏனெனில் நீங்கள் உங்கள் முன் அல்லது உங்கள் சுற்றியுள்ள மனிதர்களிடம் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் எங்கு பார்த்துக் கொள்கிறீர்கள்? நான் மலையில் என் கண்களை உயர்த்துகிறேன். என் உதவி எங்கு வருகிறது? இது கேள்வி இல்லை, ஆனால் இது உறுதி. என் உதவி மலைகளிலிருந்து வருகிறது. எங்கு வேறு என்று சொல்ல முடியாது. கடவுள் அதை அவருக்கு நீதியாக கணக்கெடுக்கிறார். அதாவது ஆபிரகாம் கடவுளுக்காக ஒரு நீதிமான். ஏனெனில் அவர் கடவுள் கூறும் வேறுபாட்டை பொறுத்து கொண்டுள்ளார். இதுதான் ரோமா 4 பவுல் இது பற்றி விரிவாக விளக்குகிறார். அதில் நாங்கள் சற்று உள்ளே செல்கிறோம். அத்தியாயம் 2 முதல் பவுல் இதை சொல்லுகிறார். ஆபிரகாம் செயல்களால் நீதிமானாக கொண்டு வரப்படும் என்றால் அவர் புகழ்மிக்கவர். அது நான் செய்தது என்பதை கூறலாம். செயல்கள் இருந்தால் ஆபிரகாம் எதையும் செய்தால் அவர் நான் இதை செய்தேன் அப்படி என கூறலாம். என்ன பண்ணினேன் என்பதை குறிப்பிடாமல் அந்த செயல்கள் என்னவாக இருந்தாலும் அது மனிதன் தனது ஆடம்பரத்துக்கு உரியதாக காண வேண்டும். அதாவது ஒரு கௌரவம். நீங்கள் சொல்லலாம், நான் பணியாற்றி இதை பெற்றேன். ஆபிரகாம் செயல்கள் மூலம் நீதிமானாக இருந்தால் அவருக்கு புகழ் இருந்தால் அவர் புகழால் மட்டுமே கெட்டவனாகும், ஆனால் கடவுளுக்காக அல்ல. இதுக்கு பொருந்துவதால அவர் என்னையோ சாதிக்கிறான் என்று கூற வேண்டும். இதுக்காக பவுல் விளக்குகிறார். நான் இன்று காலை இதை பின் வைத்தேன். அரையறைக்கு இந்த கதை பற்றி மிக எளிமையானது, குழந்தை எளிதாக புரிந்து கொள்ளும். எனவே இந்த உண்மை எவ்வளவு முற்றிலும் முரணாக இருக்கிறது என்பதால் நான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறேன். மதத்தை நோக்கி நம்பிக்கையின் மூலம் நீங்கள் அதை திருப்புவதற்காக செயல்கள் என்பதை போலவே வெளியேற்று மறுபடியும் செயலை கண்டு கொண்டிருக்கிறேன். நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம், இப்போது செயலாகும். இது நாங்கள் எங்கள் புவி இப்ப சர்வந்தமா மாதிரியில் நான் இயேசுவுக்காக தேர்ந்தெடுத்துள்ளேன் என்ற கருத்தாக பார்ப்பதற்கு இதுக்கு பின்னால் மனிதன் ஏதாவது செய்து விட்டான், அப்போது நீங்கள் புகழை கொண்டு வருகிறீர்கள். ஆமென கடவுள் அனைத்தையும் செய்து விட்டான், நான் வெறும் அவனை ஏற்க வேண்டும். அதிகாரபூர்வமான கிறித்துவ வார்த்தையில் இதை கருணையின் சலுகை என்று அழைக்கிறோம். அதாவது கருணை எவ்வளவு ஒரு சலுகை மற்றும் இது யாருக்கு வழங்கப்படுகிறது? இது யாருக்காவது சலுகையாகவே வழங்கப்படுமா, அல்லது இது சிலருக்கு மட்டுமே, எளிய வார்த்தையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுமா? நீங்கள் தெரிந்திருப்பது போல இது சலுகை என்பதோடு அது நிச்சயமாக சொல்லப்படும் ஒரு உரை. அது கடவுள் உன்னை மீட்க விரும்புகிறார், நீங்கள் அதை ஏற்கலாம் என்பதல்ல. அவர் எல்லா மனிதர்களுக்குமான மீட்கிறர். நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கூறலாம், அவர் உன் மீட்கிறர். இதற்காவது எப்போது வேண்டுமானாலும். ஆனால் உண்மை அவர் உன் மீட்கிறர், அவர் உன் உருவாக்குனர் போன்றே. அவர் உன் உருவாக்குனராக இல்லை, ஏனெனில் நீ இதை நம்புகிறாய். இது முற்றிலும் உணர்வு அல்ல. அல்லது அவர் உன் நீதிபதி, அதாவது அவர் அனைத்தையும் சரி செய்கிறார், உன்னை நிலைப்படுத்துகிறான். இது எந்த விதமும் எந்த விதமான செயல்திறனை எதிர்பார்க்காது. இல்லையிலும் இது ஒரு வகையான உரை. அவர் உன் கடவுள், அவர் உன் உருவாக்குனர், அவர் உன் மீட்கிறர். இது ஒரு உரை, ஒரு செய்தி. அதை நீங்கள் நம்பலாம் அல்லது முடியாது. நாங்கள் தொடர்கிறோம். நாங்கள் ரோமா 4 அத்தியாயம் 2. அங்கு ஆபிரகாம் ஒரு செயல்பாட்டில் இருந்தால் அவர் புகழை பெற்றிருப்பார். ஆனால் அப்போது அந்த புகழ் கடவுளுக்கு செல்லவில்லை. தற்போது பவுல் என்னதான் எழுத்து என்கிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்ல முடியாது. அவர் எப்பொழுது ஜெனசிஸ் 19 மேற்கோள் கொண்டு சொல்றார். தஞ்சீரான அங்கு நாங்கள் அண்மையில் படித்தோம். என்னதான் எழுத்து? ஆபிரகாம் கடவுளை நம்பினான், அது நீதிமானாக கணக்கிடப்பட்டது. பவுலு இப்போது தனது ஹெபிரு வேதத்திலிருந்து மேற்கோள் கொடுக்கிறார். நாம் பவுலு மீதான காலத்தில் ஆபிரகாம் மீதான காலம் அளவில் ஒரே இடத்துல நின்றுள்ளோம். அதாவது ஆபிரகாம் முதல் பவுலு வரை சுமார் 2000 வருடங்கள் உள்ளன. பவுலு முதல் நமக்கு பின் நாங்கள் சுமார் 2000 ஆண்டுகள். எனவே இது 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆகும். இப்போது மைய உண்மை, ஏன் ஆபிரகாம் கடவுளுக்கான நீதிமான் ஆனார்? அது அவர் தனது முயற்சியால் அல்ல. இல்லை, அவர் நீதிமான் ஆனார்
ஏனெனில் அவர் கடவுளின் உத்தியை நம்பினார். இது பவுல் இங்கே எடுத்து காட்டுகிறார். இதை மட்டுமல்ல, எவ்வளவு பல இடங்களில் இதை காட்டுகிறார். ஆனால் அவர் இங்கு மிகவும் அடிப்படையானது என்று விளக்குகிறார். பின்னர் பவுல் தொடர்கிறார், இது ஒரு செயல்திறனாக கிடைக்கும், அதாவது இது வெறும் செயலுக்கான வருமா அல்லது சலுகை அளவுகோலுக்கு கீழேயா? இல்லைக்கு நீங்கள் வேலை செய்தால் நீங்கள் சொல்லலாம், நான் ஊதியத்துக்கு உரிமை பெற்றிருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஊதியம் பெறும்போது நன்றி என சொல்ல வேண்டும் என்பது அவசியம் இல்லாமல் இருக்கலாம். சரி, நல்வழி கேட்கும் போது அதை செய்ய வேண்டும். ஆனாலும் நான் சொல்வது, இது ஒரு கடன், இது மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். அதாவது உங்கள் வேலைவாசி உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், அவரிடம் உங்கள் வேலைக்கு மதிப்பீடு செய்யப்படுகிறது. இது வேலை செய்யும் முறையை குறிக்கிறது. வேலை என்பது ஒன்றாகவே ஒரு மதிப்பீடுகளை செய்வதற்கானதாகவே இருக்கிறது. ஸோ நீங்கள் அதை பெற்றால் நீங்கள் அதற்கு உரிமை பெற்றிருக்கிறீர்கள், ஏனெனில் மற்றவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. அப்பொழுது வேலை செய்யும் முறையா? ரோமா 4:5 இது மையமாகும். பவுல் சொல்கிறார், வேலை செய்யாதவன் ஆனால் அவரை பொறுத்து நம்பிக்கை வைக்கும். நீங்கள் அவரை நம்புகிறீர்கள், நீங்கள் அவரை பொறுத்து நம்புகிறீர்கள், நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள். ஏனெனில் நம்பிக்கை என்பது உண்மையில் நம்பிக்கையாகவே உள்ளது. நம்பிக்கை என்ற வார்த்தை இதை உள்ளடக்கியது. இதன் அர்த்தம் இதற்கு குறித்து இதற்கு உள்ளே உள்ளவர்கள். நீங்கள் ஒரு விடத்திலே நம்புகிறீர்கள், உங்கள் ஆற்றல் மீது நம்புகிறீர்கள், ஒருவரின் மீது நம்புகிறீர்கள், நீங்கள் ஒரு வார்த்தையில நம்புகிறீர்கள். அவர் அதை சொல்கிறாரு மற்றும் அவர் அதை சொன்னால் நான் நம்புகிறேன், நான் அதில் நம்பிக்கை வைக்கிறேன். இது சந்தேகமாக இருக்கும், இது சந்தேகமாக கொள்ளலாம். நீங்கள் இதற்கு சிரிப்பாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆபிரகாம் இவ்வாறு நடந்திருக்கலாம், எனவே ஆபிரகாம் தானும் பின்னர் பல்வேறு குறுக்கே விட்டிருக்கிறான். ஆனால் இது மிக அழகானது. புதிய ஏற்பாட்டில் இது எல்லாம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இது எதுவும் பெரிய பங்கு கொள்ளவில்லை. ரோமா எழுத்தில் வேலை செய்பவன் அல்ல, ஆனாலும் கடவுளை பொறுத்து நம்பிக்கை வைக்கும் ஒருவருக்கே கடவுளுக்கு நீதிமான். கிறிஸ்தவ உலகில் இந்த உண்மையை முற்றிலும் மாற்றியுள்ளது. இங்கே எழுதப்பட்டதை கவனிக்காமல் ஒருவர் நம்பவில்லை. ஆனால் இந்த உண்மை மெய்யாகவே கிறிஸ்தவத்தின் மையம். இங்கே கூறப்படுகிறது, கடவுள் கடவுள்களை நீதிமான்களாக்கிறார். கடவுள் இதை செய்கிறார், அதனால் இது முற்றிலும் அவரின் வேலை. நீங்கள் சொல்வதற்கு ஆபிரகாம் நம்பினான், இது மனித வேலை அல்ல. ஆனால் நீங்கள் சொல்வதற்கு ஆபிரகாம் கடவுளுக்கு நம்புகிறான், அவன் அதில் உறுதியாக இருக்கிறான், இது ஆபிரகாத்தின் வேலைவா என்றால் மன்னிக்கவும். மற்றொரு வார்த்தையில் ஒரு மனிதன் கடவுளை நம்புகிறான் என்றால், அதாவது அவர் தனது வார்த்தையால் உறுதியாக இருக்கிறார், அதாவது இது கடவுளின் சாதனை. நீங்கள் உங்கள் வேலையிலிருந்து ஏதாவது ஒன்றும் நம்பினால் கடவுள் அதை நீதிமாக கணக்கிட மாட்டான். ரோமா எழுத்தில் ஆபிரகாம் வேலை செய்யவில்லை, ஆனால் அவரை பொறுத்து நம்பிக்கையை வைத்தவன், இவரது நம்பிக்கை நீதிமானாக கணக்கிடப்படுகிறது. அதாவது என்ன? எது என்னுடையது இல்லை, நான் ஒரு கடவுளாக இருந்தாலும் என்னுடையது இல்லை, ஆனால் ஆம்போ கடவுளின் மறுபடியும் அன்பு உள்ளது. நீங்கள் நினைத்தால் உங்கள் மீது ஏதாவது இருக்கிறது, உங்களுடைய தேர்வு அல்லது மற்ற வேலை, ஆனால் இதெல்லாம் வேலை என்பது இது நீங்கள் அதை அடைந்து விட்டீர்கள், அல்லது நீங்கள் இதற்கு எந்த விதத்தில் முயற்சி செய்யவில்லை என்பதையே அல்ல. இல்லையெனில் கடவுளே அவரை கடவுளாக கொண்டால் அதனால் இது அத்தனை மகத்தானது. ஏனெனில் இது நீங்கள் அனைவருக்கும் கூறும் அறிவிப்பு. நீங்கள் முதலில் உங்கள் மீது உண்டான சிருஷ்டிக்கு திரும்ப வேண்டியதில்லை. இல்லை, இது வெறும் ஒரு அறிவிப்பு. கடவுள் கடவுள்களை நீதிமானாக கடந்து செல்கிறார். எனவே நீங்கள் ஒரு கடவுளிடம் செல்லலாம். என்ன செய்தி என்றால், கடவுள் உன்னை நீதிமானாக கொண்டு வருகிறார், அவர் உன்னை மீட்கிறார், அவர் உன் மீட்கிறார். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், முதலில் இதற்காக உடைந்தவர்கள் யார்? ஆம், அவர்கள் மதவாதிகள். இவ்வளவு எளிதாக இருக்க முடியாது என்று அவர்கள் நம்பவில்லை. அல்லது
அவர்கள் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். ஆனால் என்ன காட்சி அளிக்கிறது? அவர் நம்புவதில்லை. என்னுடைய நம்பிக்கையை கடவுள் நீதிமானாக கணக்கிடுகிறான். கடவுள்களை நீதிமானாக்கும் அவர் மீது நம்பிக்கை. ஆனால் அவர் எல்லோரையும் நீதிமானாக்குகிறாரா? ஆம். இப்போது நாம் ரோமா 4 ரோமா திரும்ப வேண்டும். மேலும் ரோமா 3 நோக்க வேண்டும். ரோமா 3 அத்தியாயம் 23 இங்கு மேலும் இது எளிய சிக்கலான நிலைமை. பவுல் சொல்கிறார், எல்லாரும் பாவம் செய்தனர். அவர் சொல்கிறார், என்ன? ஏனெனில் அவர் முந்தைய அத்தியாயங்களில் விரிவாகவும் சோதனைகளை செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்தி கூறியுள்ளார். ஒரு மனிதன் குற்றவாளியாகும். இதுவே சொல்லப்படுகிறது பாவியாக. மனிதன் பாவம் செய்கிறான். அவர் தனது இலக்கை தவறவிட்டார். அவர்கள் யார் என்பவரை பார்ப்போம். பவுல் கூறுகிறார், எல்லாம். நீங்களே எல்லாம் என்று சொல்வது என்ன? யாரும் தவிர்க்கப்படவில்லை, வர வேண்டும், ஒருவரும் இல்லை என்றால் அவர் முன்பே ரோமா 3 கூறினார், எவரும் கடவுளை பாராட்டவில்லை, ஒருவரும் இல்லை. எனவே அவர் எல்லாம் பாவம் செய்தனர் என்றால் அவர் ஏற்கனவே கூறியதை கண்டுபிடிக்கிறார். எனவே இது என்ன என்றால் இது எல்லாம், இது முதன்மை அவசியம். நீங்கள் இங்கு எல்லாம் என கூறுவது முக்கியமாக இருக்கிறது. ஏனெனில் இது ஒரு உலகளாவிய உண்மையாகும். இதற்கு விதிகள் இல்லை. அனைத்து மனிதர்களும் மரணம் அடையப் போகிறார்கள் என்பது போல அனைத்து மனிதர்களும் பாவிகள் ஆவர். அவர்கள் ஏதேனும் தவறாக செய்ததால் அல்ல. ஒரு குழந்தை முந்து குழிப்பில் இருந்தால் அது பாவியாகும். அந்த குழந்தை அதுக்கு என்ன செய்வது? எதுவும் இல்லை. ஆனால் இதுவே அடிப்படையாக இருக்கவில்லை. எல்லாம் பாவம் செய்கிறது. எல்லாம் பாவம் செய்தது. பாவம் செய்தது என்றால் நீங்கள் இன்னும் கூறலாம், அதுவே வேலைக்கும் சம்பந்தமாக இருக்கும். ஆனால் அவன் அடிப்படையில் மனிதன் ஒரு குறிக்கோள் தவறவிட்டவர் என்பது பிரச்சனை. உண்மையில இது அவரது மரணத்தினால் அவருக்கு வரும்போது, ஆகவே அவர் குறிக்கோளை தவறவிட்டார், அதாவது வாழ்கிறது. அவர் குறைவாக வருகிறார். அவர் பாவத்திற்கான கடவுளின் புகழை பெறவில்லை என்றும் கூறுகிறார்கள். இந்த சந்தேகம் எவ்வளவு என்பதை பற்றிய விவாதம் இல்லை. நான் முன்னதாக ஒரு அக்கம்பாவனையாளர் இருக்கிறேன். அவர் சொன்னார், மனிதர்களின் 2 வகைகள் உள்ளன. உண்மையில் அந்த மனிதன் கடவுளால் கடுமையாக நிரூபிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் எனவே அவர் இங்கே விவாதிக்கிறேன். 2 வகையான மனிதர்கள் உள்ளனர். நீங்கள் தீய மனிதர்களாகவும் மிகவும் தீய மனிதர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் குறைவாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தோல்வி அடைந்தார். நீங்கள் ஒரு புள்ளியில தோல்வி அடைந்தாலும், மிகவும் பல புள்ளிகளில் தோல்வி அடைந்தாலும் தோல்விதான். இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. ஆனால் ஒருவர் தோல்வி அடைந்தார். எல்லாம் பாவம் செய்தனர். எல்லாம் கடவுளின் புகழில் குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவற்றில் உள்ள எல்லாம் மனிதர்கள். பெரும்பாலான வேதாகமத்தை படிக்கும் மக்கள் இங்கு ஒரு புள்ளி வைக்கிறாங்க. ஆனா இது தொடர் நான் தொடர்கிறேன். எல்லாம் பாவம் செய்தார்கள் என்றும் அவர்கள் அவர் மூலம் காத்திருப்பார்கள். அவரின் மகிமையின் சட்டத்தின் மேலாக அதற்கு பெறுதல் பெறப்பட்டது. இதுக்கு நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும். எல்லாம் பாவம் செய்தது. எல்லாம் கடவுளின் மகிமையை பற்றிய குறைவாக இருக்கிறார்கள். அனைவரும் இலவசமாகவே நீதிமான் ஆவார்கள். எனவே எந்த ஒரு கண்டுபிடிப்பு அல்லது மீண்டும் வருமா? எந்த ஒரு விதிமுறைகள் இல்லாமல் எந்த ஒரு தொழிலுக்கு எந்த ஒரு பங்கு அல்ல எந்த ஓர் திருவோ உத்திக்குந்த தேவை நியூஸ் ஒம்போலை அவர்கள் நீதிமான் ஆவார்கள். அது எளிதானது. தொடர்ந்து இலவசம் என்பது போல பெரிய அளவு என்றால் இது மற்றும் சமமாக இருக்க வேண்டும். அதனால் இது இலவசம் என்பதற்கு போன்றது. ஏனெனில் இலவசம் என்று அடிப்படையாக கூறுவது என்பது உண்மையிலேயே மூடுபனி உள்ள நடந்தது. நான் அதற்காக எதுவும் தரவில்லை, ஆனால் இதற்காக நான் இலவசமாக இருக்கிறேன். எப்படி? அவங்களோட இலவசமாக
நீதிமானாக காத்திருக்கிறார்கள். இதே எல்லாம் இங்கு பாவம் செய்தவர்கள் மற்றும் கடவுளின் மகிமையை தவறவிட்டவர்கள். மேலும் அனைவரும் இலவசமாக உங்கள் மாதிரியான தேவையில்லை. எப்படி? ஆம், இது இலவசமாகவே இருக்கிறது. மேலும் நீங்கள் இதுவரை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது கடவுளின் மகிமையின் மீதமா என்ற கேள்விக்கு வெளிப்படையாக இருக்கும். அவர்களோடு அவர் மூலம் காத்திருக்கிறார்கள். அவர் உள்ளதால் அவர் இருக்கும். நாங்கள் நம்புகிறோம். எனவே நாங்கள் ஆமேன் என்று சொல்லுகிறோம். ரோமா 5 பகுதியில் என்ன உள்ளது? நீங்கள் கிரேக்கத்தில் இதை படிக்கும்போது இது ஒரு வகையான டெலிகிராம் பாணியில் இருக்குது. இது கணித சூத்திரம் போலவே படிக்கப்படுகிறது. ஏனெனில் கிரேக்கத்தில் அந்த முழு வாக்கியத்தில் ஒரு செயல் வினை உள்ளதில்லை. இதன் காரணமாக இது ஒரு டெலிகிராம் பாணி ஆகிறது. இது ஒரு கணித சூத்திரம் போல. பவுல் அப்போதெல்லாம் அடாம் செய்த ஒரே செயலின் தாக்கத்தை முன்வைத்தார். அதில் மனித குலம் எல்லாம் முடிவுற்றது. அவர் செய்ததைப் போல அவர் விரும்பிய நபர்கள் அந்த நிகழ்ச்சியின் கடுமையான விளைவுகளை பெற்று வருகிறார்கள். ஒரு தவறானபடி, அதாவது அடாமின் தவறான செயலால் எல்லா மனிதர்களுக்கும் தீர்ப்பதற்காக. எனவே ஒரே ஒரு நியாயமான நடவடிக்கை எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வின் நீதிப்படுத்தலுக்காக. நான் கூறியுள்ளேன், இது ஒரு வகையான கணித சூத்திரமாக இருக்கிறது. ஒரு தவறு ஒன்றின் பக்கம் மற்றும் ஒரு நியாயமான செயல் மற்றொரு பக்கமாக உள்ளன. நியாயமான நடவடிக்கையை பற்றிய உள்ளடக்கம் ஒரு நியாயமான செயல் என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் நன்கு படிக்கலாம். அங்கே நீங்கள் சொல்லும் உரையில் ஒரு கட்டுப்பாட்டாக இருக்கிறது என்பது ஒழுங்கின் உத்தியாக இருக்க வேண்டும். அந்த ஒரே தவறு எல்லா மனிதர்களுக்கும் தீர்ப்பதற்கான காரணமாக இருந்தது. எல்லா மனிதர்களுக்கும். பவுல் இதற்கு முன்பே இந்த விவகாரத்தில் உள்ளார். இது உண்மையாகவே எல்லா மனிதர்களுக்கே உறுதியளிக்கின்றது. எனவே எல்லா மனிதர்கள் தீர்க்கப்பட்டுள்ளனர். பிறகு நீங்கள் உண்மையில் விவாதிக்கலாம். அதாவது இது நீதியாக இல்லையா என்பதை நீங்கள் ஆதரிக்கலாம். ஏனெனில் மற்றொருவரின் தவறால் ஏன் நாம் தீர்ப்பிடப்படுகிறோம்? நன்கு இருக்கிறேன், நான் இப்போது இதை பற்றியெல்லாம் பேசணும். ஆனால் உண்மையில் இது முக்கியமாக இருக்காது. பாருங்கள், எல்லா மனிதர்களும் பாவிகளாகவே தீர்ப்படுவார்கள் மற்றும் மரணமாக இருப்பார்கள். நீங்கள் இதற்காக தேர்ந்தெடுக்கவில்லை. இது ஒரு உள்ளமை. இது மிகவும் நம்பிக்கையற்ற நிலை. ஏனெனில் மனிதன் இதற்காக என்ன செய்யலாம்? இது ஆபிரகாமுக்கு மிகுந்த நம்பிக்கையற்ற நிலை போலவே அவர் தனது வாழ்நாள் முடிவில் நான் ஒரு குழந்தை பிறப்பதில் தோல்வி அடைந்தேன் என்பதை காணலாம். ஆபிரகாமே, நீங்கள் மேலும் முயற்சி செய்திருந்தால் நல்லது. நீங்கள் சிறிது கூட முயற்சிக்கவில்லை. நான் இதை சொல்லும்போது இது ஒருபோதும் சரியாகாது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இது மிகவும் விபரீதமானது. இது ஒரு மரணமடைந்தவர் என்பவரிடம் நீங்கள் சொல்லலாம், ஆம், நீங்கள் ஒரு மரணமடைந்தவராக இருக்கக்கூடாது. அந்த வகையில் நாம் இதையே காட்டுகிறோம். உயிர் வாழ்வை நோக்கி நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கான சோதனைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த துரோகத்திற்கு ஒரு முடிவு காண வேண்டும். மனிதர்களிடம் நான் முதலில் ஒரு வகை டிசப்பாயின்மெண்ட் உண்டாக்க வேண்டும். ஏனெனில் தங்களை அடிப்படையாக கொண்டுவிட்டு அது எப்போதும் வெற்றியடையாது. ஆனால் ஒரு தெய்வீக தீர்வு இருக்கிறது. வாழ்க்கை உள்ளது. ஆம், மரணத்திற்கு முன் வாழ்க்கை இல்லை. இதற்கு மாறாக பொதுவாக கூறப்படும் இந்த விஷயம் வேதத்தில் கூறப்படுகிறது. மரணத்திற்கு முன் வாழ்க்கை இல்லை. ஏனெனில் நாம் வாழ்க்கை என்று அழைக்கும் ஒன்று அது மரணமாகும். நீங்கள் இறக்கணும் செயலில் இருக்கிறீர்கள். ஆகவே மரணத்துக்கு முன் வாழ்க்கை இல்லை. ஆனால் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உள்ளது. வாழ்க்கை உள்ளது. மற்றும் அது 2000 ஆண்டுகளுக்கு முன் அந்த கல்லினை தொலைத்து விட்ட போது ஜெருசலேமின் கற்களுக்கு வெளியே வெளிச்சத்திற்கு வந்தது. அப்போது தேவன் அவரை முதல் கணக்கினரால் எப்போதும் மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தான். வாழ்க்கை உள்ளது மற்றும் அது ஒவ்வொரு மனிதன் குழந்தைக்கு வாக்குறுதியாக கொடுக்கப்படுகிறது. ஏனில் ஒரே ஒரு தவறு மூலம் எல்லா மனிதர்களுக்குமான தீர்ப்பாக இருந்தது. அதுபோல் ஒரே ஒரு நீதி மீறல் மூலம் எல்லா மனிதர்களுக்குமான நீதிமுறையாகவும் உள்ளது. எப்படி எல்லா மனிதர்கள் பாவியாகவும் மரணமாகவும் தீர்ப்படுகின்றனர், அதுபோல் எல்லா மனிதர்கள்
நீதிமானாகவும் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு முன்வைக்கப்படுகிறார்கள். இது அடிப்படையானது. நீதிமுறை எதை அடிப்படையாக கொண்டுள்ளது? பதில், தேவன் வாழ்க்கையை வழங்குகிறான். இது ஒவ்வொரு மனிதன் குழந்தைக்கான வாக்குறுதி மற்றும் தேவன் ஒவ்வொரு மனிதனை நீதிமானாகவும் செய்வான். இது தேவனின் செயல். மேலும் அதனால் அவன் கடன் மற்றும் இதனுடன் நான் இறுதியாக ஒரு கொரிந்தியர் புத்தகத்தில் இருந்து கூறுகிறேன். ஏனெனில் அது உண்மையில் அனைத்துக்குள்ளும் முக்கியமானது, மிக முக்கியமான தீர்வு. பவுலு இதை கூறுகிறான். ஆனால் அவரின் மூலம் இதில் தேவனாகும். நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் எப்படி இருக்கிறீர்கள்? அது அவரின் மூலம். தேவனின் அறிவு நம்மேற்கும் மற்றும் மேலும் நீதிமுறை, தூய்மை மற்றும் மீட்பு ஆகியவற்றின் முன்பாக வரும். இது ஒரு முழுமையான சொல். நான் இதை சொல்லவில்லை, ஆனால் இது முக்கியமாக இருக்கிறது. அவர் மூலம் நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறீர்கள். நீங்கள் இதற்காக ஏதும் செய்துள்ளீங்களா? இல்லை, விளக்கம் இல்லை. நீங்கள் ஆதாமில் இருக்க ஏதாவது செய்துள்ளீங்களா? நீங்கள் பாவியாக இருக்க ஏதாவது செய்துள்ளீர்களா? நீங்கள் ஒரு மரணமானவர் என்று இருக்க ஏதாவது செய்துள்ளீர்களா? இல்லை. இது மனிதனின் நிலை. இது எவ்வாறு இருக்கிறது? இது கிறிஸ்துவில் எமது நிலை. அவர் நம்மிற்கான வாழ்க்கை ஆகிறார். அறிவு, நீதிமுறை, தூய்மை மற்றும் மீட்பு. நான் உங்களுக்கு கூறுகிறேன், இந்த கதை இங்கே நிறைவடையவில்லை. இது வெறும் நீதிமுறையே அல்ல. அவர் நம்மை தூய்மையாக்குகிறார். அவர் நம்மை தூய்மையாக்குகிறார். நீங்கள் தூய்மையானவர்களாக வேண்டும். பீட்டர்ஸ் கூறுகிறார், நீங்கள் தூய்மையானவர்களாக வேண்டும். நீங்கள் இதன் செயலாக்கத்தில் எப்பொழுது இருக்கிறீர்கள்? மனிதன் நான் இதை செய்ய முடியாது என்றால் நீங்கள் என்னை தூய்மையாக்குகிறீர்கள். ஆஹா, மனிதனிலிருந்து எதுவும் இல்லை. அதை எழுதப்பட்டது போல் பவுலு மறு ஒளிப்பதிவை மேற்கொள்கிறார். மகிழ்ச்சியுள்ளவர் அந்த அளவில் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். இதன் விளக்கம் என்ன? நீங்கள் எந்த வகையில் அங்கீகாரம் பெற்றால் அது தேவனுக்கே அனைத்து மகிழ்ச்சியினை தர வேண்டும். நீங்கள் அவருக்கு அனைத்து கிளர்வத்தை தர விரும்பினால் தேவன் எல்லாவற்றையும் செய். ஆபிரகாம் கூறினான். ஆமென். நாம் ஆமென் என்போம். நீங்கள் கவனித்ததற்கு நன்றி. இது நெதர்லாந்து நிறுவனமான சிறந்த செய்தி இன் ஒரு ஆய்வு. இதில் அப்போஸ்தல பவுலுக்கான அசல் எவாஞ்சலிய மையமாக கொண்டுள்ளது மற்றும் கிரேக்கம் அடிப்படையாக கொண்ட உரையை அதிகமாக பயன்படுத்துகிறது. சாதாரண வேத பதிப்பின் பதிலாக பவுலின் எவாஞ்சலியை பற்றி மேலும் அறிய விரும்பினால் web2cootperis.net என்ற இணையதளத்தை பார்க்கலாம். குரோம் அல்லது ஃபாரெக்ஸ் உலாவியில் ஒரு மொழி கூடுதல் மூலம் நெதர்லாந்து இணையதளம் உங்கள் விருப்ப மொழிக்கு தானாகவே மொழிபெயர்க்கலாம். இந்த வேத மூலம் முதலில் நெதர்லாந்து மொழியில் முன்பே நிகழ்த்தப்பட்டது மற்றும் AI மூலம் உங்கள் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது.